வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையாற்றலையும் நம்முடைய குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவருடைய பொற்பாதங்களையும் வணங்கிக் கொண்டு குருவின் தொடர்பு என்ற தலைப்பிலே அருட்தந்தையின் கவிதையை பற்றி சிந்தனை செய்யலாம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றே உயர்ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன். மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசையென்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சு, ஆசையென்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சு. சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன், செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் என்கிறார் மகரிஷி. உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். இந்த பூமியிலே எவ்வளவோ பேர் பிறந்திருக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? நல்லா பணம் சம்பாதிக்கணும், குழந்தைகளை பெற்றுக்கணும், அதுக்கு பிறகு அவங்க லைஃப்ல செட்டில் பண்ணணும். இது மாதிரி இந்த அளவுக்கு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நோக்கமாக இருக்கிறது. ஆனால் ரமணர் போல, புத்தர் போல, ராமகிருஷ்ணர் போல மகான்களினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் என்கிறார். நான் ஏன் இந்த பூமியில பிறந்த, இறைவனை நான் எப்படி உணர்வது என்று உள்ளம் உருகி நின்றேன் என்கிறார் மகரிஷி. புத்தர் 14 ஆண்டு காலம் எங்க இருந்தார்னு தெரியல, அரண்மனையை விட்டு வெளியேறினார். அதே போல பட்டினத்தார், தன்னுடைய மிகப்பெரிய செல்வந்தரான பட்டினத்தார் வீட்டை விட்டு வெளியேறினார். ரமணர் 12 வயதிலே தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறினார். இப்படி மகான்கள் எல்லாம் ஏன் குடும்பத்தை விட்டு வெளியேறி எதை தேடி உருகி தேடினார்கள் என்றால், இறைவனை பற்றிய சிந்தனை. நான் எதற்காக பிறந்திருக்கிறேன், இறைவன் எங்கே இருக்கிறான், மரணம் என்றால் என்ன, பிறப்பு என்றால் என்ன, இறப்பு என்றால் என்ன, துன்பம் எதற்காக வருகிறது என்று இதை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்து உலகிலே இறைவனை பற்றிய நாடலிலே வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். அதுதான் உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் என்கிறார். உயர்ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி என்கிறார். உயர்ஞான தீட்சை, தீட்சை என்பது யார் கொடுக்க முடியும்? குரு மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும். நற்சுய தீட்சை என்பது எங்கேயுமே கிடைக்காது இல்லையா? இப்போ இயேசுநாதருக்கே யோவான் என்பவர் தீட்சை கொடுத்ததாக பைபிள் கூறுகிறது. அப்படியானால் உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி என்கிறார். கண்ணதாசன் மிக அழகாக சொல்லுவார். மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி என்பார் கண்ணதாசன். அப்படியானால் இறைவன் எங்கே இருக்கிறான்? நமக்குள்ளாக இருக்கிறான். உள்ளொடுங்கி, டைவ் இன் டிவைன் என்பார்கள். அப்படியானால் தீட்சை பெற்று, குருவினுடைய ஆசையினால் தீட்சை பெற்று, உயர்ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன் என்கிறார். மெய்யுணர்வு என்றால் இறைவனை பற்றிய ஞானம், இறைவனை பற்றிய அறிவு. மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மெய்யுணர்வு பெற்றவர்களுடைய மனநிலை எப்படியாக இருக்கும்? பாரதியார் மிக அழகாக சொல்லுவார். நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ, பல தோற்ற மயக்கங்களோ என்று கூறுகிறார். நிற்பது, நடப்பது, பறப்பது, இதெல்லாம் நான் காணுகின்ற கனவா, இதெல்லாம் தோற்ற மயக்கங்களா என்று கேட்கிறார் பாரதி. அப்படியானால் அவர் என்ன கூறுகிறார்? எல்லாமே இறைவனுடைய தன்மாற்றம் தான் என்று உணர்ந்த நிலையில் வருகின்ற வார்த்தைகள். மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க, அதாவது இறைவனை உணர்ந்து மனதினுடைய அலைச்சொல் வேகம் குறைந்த அந்த நிலையில் நிற்க நிற்க, மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஐயுணர்வு அதாவது இறைவனை உணர்வது என்பது புலன் கடந்த ஒன்று. தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள் என்ற இந்த ஞானேந்திரியங்கள் மூலமாக உணர முடியாத ஒன்று இறை உணர்வு, புலன் கடந்த ஒன்று. ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சு. சராசரி மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு ஆசை முடிஞ்சா இன்னொரு ஆசை, இன்னொரு ஆசை முடிஞ்சா இன்னொரு ஆசை, அப்படிதான் போயிட்டே இருக்கும். அடைய முடியா பொருளின் மீது ஆசை தீராது, அபிமானம் மாறாது. ஒரு மனிதன் ஏதோ ஒன்றின் மேல் ஆசைப்பட்டு விட்டால் அதற்காகவே இந்த மனம் ஓடிக்கொண்டே இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சு.
இறைவனை உணர்ந்த பிறகு மகரிஷியினுடைய வார்த்தைகள் எப்படி வெளிவருகிறது பாருங்கள். ஆராய்ச்சி செய்கிறார். நான் எதற்காக பிறந்திருக்கிறேன்? இறைவன் என்றால் என்ன? செயல் விளைவு தத்துவம் என்றால் என்ன? எப்படி இந்த பிரபஞ்சம் தோற்றமாகியது? உயிரினங்கள் எப்படி தோற்றமாகியது என்று ஆராய்ச்சி செய்கிறார். அதைதான் சொல்லுகிறார், ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன், ஆசையென்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சு. சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன், செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன் என்கிறார். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். அருட்தந்தை அவர்கள் மனித குலத்திற்கு கொடுத்திருக்கின்ற பிரபஞ்ச ரகசியங்கள் பல பல. ஆன்மாவை பற்றிய ரகசியம், உயிரின தன்மாற்றத்தை பற்றிய ரகசியம், பிரபஞ்ச தன்மாற்றத்தை பற்றிய ரகசியம், பிறப்பை பற்றி, இறப்பை பற்றி, முதுமையை பற்றி, இப்படி பல ரகசியங்களை நமக்கு விளக்கி இருக்கிறார். அதைதான் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன், செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன் என்கிறார். யார் தன் கர்மயோக வாழ்க்கை நெறி, கடமை உணர்வு என்றால் கர்மயோக வாழ்க்கை நெறியை கடைபிடித்து வாழ்க்கையை நடத்துவது என்று பொருள். யாரெல்லாம் சரியாக முறையாக ஐவகை கடமைகளை சிறப்பாக செய்ய முடியும் என்றால் இறைவனை உணர்ந்த ஒருவரால் தான் தன்னுடைய கடமைகளை சீராக செய்ய முடியும். அதைதான் ஆதிசங்கரர் சொல்வார், சர்வலோகோ சுகினோ பவந்து, எல்லோரும் இன்புற்றிருக்கவே என்று யாதொன்றும் அறியேன் பராபரமே என்றார் தாயுமானவர். அதே போல மகரிஷி சொல்லுவார், வாழ்க வையகம், வாழ்க வையகம் என்று சொல்லுவார். அப்படியானால் எல்லா உயிர்களும், எல்லா ஜீவன்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நிலை அடைந்த இறைவனை உணர்ந்த ஒரு மனிதனால் மட்டுமே தன்னுடைய கடமைகளை சீராக செய்ய முடியும். இறைவனை உணர்ந்த மனிதன் தான் இறைநீதியை உணர்ந்து தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்து வாழ்க்கை நடத்துவான் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனை நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க.